வணக்கம் உறவுகளே! இது நமது வளம் வலையொலிங்க. பாருங்க, இன்னைக்கு நம்ம தூத்துக்குடி சந்தை வெள்ளிக்கிழமை 18/7/2025ங்க. பாருங்க, இன்னைக்கு சந்தை நிலவரத்த இன்னைக்கு உங்களுக்கு சந்தைக்குள்ள போய் எப்படி இருக்குன்னு விலையெல்லாம் சொல்றேங்க. பாருங்க, சந்தைக்கு வந்தோனே நம்ம ஒரு மயிலம்பாடி இறக்கி விட்டுட்டு இருந்தாங்கங்க. இந்த குட்டிய தாங்க எடுத்தோம். இதெல்லாம் ஜோடி வந்து ரூ. 18 சொல்லிட்டு இருந்தாங்கங்க. பாருங்க, இதெல்லாம் கறி மதிப்புக்குன்னா ஒரு 10 கிலோ, 11, 12 அந்த ரேஞ்சில இருக்குங்க. அப்ப நீங்களே எவ்வளோக்கு வாங்கலாம்னு யோசித்துக்கோங்க. இத வந்து ரூ. 18 சொல்லிட்டு இருந்தாருங்க. நம்ம செல்வண்ணன் தானுங்க வியாபாரி. போன வாரம் இவங்ககிட்ட உடனே தீர்ந்துருச்சு. சந்தைக்கு வந்தோனே ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க. ஆனா, இன்னைக்கு ரொம்ப நேரம் தீராம இருந்துச்சு. ஏன்னா, விலை வந்து அதிகமா சொன்னதுனால யாருமே வாங்காமயே இருந்தாங்கங்க. இத பாருங்க, எல்லாம் பொட்டாடுங்க. ஜோடி 14, 15க்கு போயிட்டு இருந்துச்சுங்க. கறி மதிப்புக்கு வந்து 6 கிலோ, 7 கிலோ அந்த தரத்தில தாங்க இருக்கும். 7 கிலோ கூடுனதா 8 கிலோ இருக்குங்க. அதுக்கு மேல இருக்காது. நீங்க வந்து இத வளர்க்கலாம். பக்ரீத்துக்கு வளர்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஆனா, கொஞ்சம் கொம்பு முளைச்சதா பார்த்து எடுக்கணுங்க. இதெல்லாம் பாருங்க, மயிலம்பாடி தாங்க. வெளியே ஏத்துதாங்கங்க. ஒண்ணு ஒண்ணாவும் வெளியே ஏத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, இதில இந்த பொட்டாடு ஒண்ணு இருக்கு. அந்த அண்ணன் ஐயா மறைச்சுக்கிட்டாங்க. ஆமாங்க. அந்த கடாயும் சரியான கடாய் தாங்க. அத வந்து கறிக்கு சொன்னாங்க. கொஞ்சம் கிழட்டு கடாய் தாங்க. ஆமா. பல் சேர்ந்த ஆடு. ஆனா வந்து அது ரூ. 22, ரூ. 30, ரூ. 25 வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்கங்க. யாருங்க அது வரைக்கும் வாங்கலங்க. இதெல்லாம் பாருங்க, நாட்டாடுங்க. இதெல்லாம் கறிக்கு தாங்க ஆகும். கறி மதிப்புக்கு 6 கிலோ வருங்க. 6 கிலோ கூடுனதா 7 கிலோ வருங்க. அதுக்கு மேல வராதுங்க. இதெல்லாம் ஜோடி வந்து ரூ. 10 அப்படி தாங்க வாங்க முடியும். இந்த ஆடெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஜோடி வந்து 14, 15 சொல்லிக்கிட்டு இருந்தாங்கங்க. கறி மதிப்புக்குன்னா உங்களுக்கு 8 கிலோ, 9 கிலோ விழுங்க தாராளமா. ஆமாங்க. இதெல்லாம் நீங்க வளர்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு விற்பனைக்கு நல்லா இருக்குங்க. இந்த ஆடெல்லாம் பாருங்க. இதுவும் நல்லா உங்களுக்கு மயிலம்பாடி தாங்க. பாருங்க, இந்த குட்டியும் ஓரளவு பரவாயில்லங்க. ஆமாங்க. இதில கொஞ்சம் தேர்ந்தெடுத்து எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வளர்க்க குட்டி நல்ல குட்டியும் இருக்கு. கொஞ்சம் வாடலும் இருக்குங்க. இத நீங்க எடுத்து வளர்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் குடுக்குங்க. 3 மாசம் பண்ணையில வளர்த்தா நல்ல லாபம் தருங்க. இதெல்லாம் ஜோடி வந்து ரூ. 18 வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா 16, 16,500 அந்த அளவுக்குள்ள வாங்குனீங்கன்னா உங்களுக்கு லாபமா இருக்கும். இதெல்லாம் 11 கிலோ, 10 கிலோ அந்த தரத்தில தாங்க இருக்கும். கறி மதிப்புக்கு தாங்க நான் சொல்லுதேன். ஏன்னா, கறி மதிப்பு தான் ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் கார் குட்டிங்க. இதெல்லாம் எடுத்து வளர்க்கக்கூடாது. ஆனா, இதெல்லாம் ஜோடி ரூ. 13, 12ன்னு சொல்லுதாங்கங்க. ஒவ்வொருத்தங்க 15 வரைக்கும் சொல்றாங்க. அதுவும் மதுரைக்காரங்க வந்துட்டாங்கனால ரேட் அதிகம் தான் சொல்லுதாங்க. இது மாரி எடுத்து அதிகமா வளர்க்காதீங்க. வளர்க்க முடியும்னு தெம்பு இருந்தா வளங்க. இல்லன்னா வளர்க்காதீங்க. இதெல்லாம் மயிலம்பாடி குட்டி. எப்பவுமே இந்த தரத்த பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதெல்லாம் 4, 5 மாச குட்டியா இருக்குங்க. ரொம்ப வாடலைங்க. ஆனா ரூ. 17ன்னு வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நட்டமா தாங்க இருக்கும். இது பாருங்க, புருவ குட்டிங்க. இத வந்து 3 குட்டி ரூ. 22ன்னு ஒரு வியாபாரி எழுதி முடிச்சிட்டாருங்க. ஒரு குட்டியே வாங்கல. அதுக்கு விலை பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா விலை போகல. பொட்டாடு தாங்க. பாருங்க, சூப்பர் ஆடா தான் இருக்கு. இதெல்லாம் வந்து ஜோடி 13,500க்கு முடிஞ்சிச்சுங்க. ஆமாங்க. இதெல்லாம் கறி மதிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 கிலோ, 8 கிலோ இருக்குங்க ஒரு ஆடு. ஆமா. ஆனா வந்து நீங்க இதெல்லாம் வளர்த்து வித்தீங்கன்னா ஒரு 40 நாள் வளர்த்தீங்க அப்புட்ன்னா, அப்படியே உங்களுக்கு லாபம் நல்ல லாபம் இருக்குங்க. கறிக்கா நீங்க அப்புறம் வித்தீங்கன்னா நல்ல ஒரு 16 கிலோ, 17 கிலோ அந்த மதிப்புல வந்துருங்க கறி. இதெல்லாம் பாருங்க, நாட்டாடு, மயிலம்பாடி எல்லாம் கலந்து தாங்க கிடக்கு. இதில கொஞ்சம் காரும் கிடக்குங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கொம்பே முளைச்சிருக்காதுங்க. இதில நீங்க கொஞ்சம் செலக்ட் பண்ணி எடுக்கணுங்க. எப்பவுமே ஆடுகள். இது பாருங்க, இதெல்லாம் ஜோடி ரூ. 16 சொல்லிட்டு இருந்தாங்கங்க. ஆமாங்க. ஒரு குட்டி ஒண்ணு ரூ. 8க்கு கிரயம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரூ. 8, ரூ. 9 கிரயம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கங்க. நீங்க சிங்கிளா வாங்குனீங்கன்னா ரேட் அதிகம் தாங்க இருக்கும். இதெல்லாம் மயிலம்பாடி குட்டிங்க. இவரெல்லாம் ஆனா என்ன சொல்லுங்க, நம்ம ரூ. 16க்கு குட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. இவர் வந்து ஆனா ரூ. 20 குறைஞ்சு தரவே முடியாது அப்படின்ட்டாருங்க. கடைசி வரைக்கும் ஆனா இதெல்லாம் விலை அதிகங்க. இத நீங்க மதிப்பு போட்டீங்க அப்படின்னா கறி மதிப்புக்கு 12 கிலோ கூடுனதா 13 கிலோ வருங்க. அதுக்கு மேல வராதுங்க. இதெல்லாம் வளர்ப்புக்கு சரியான ஆடுங்க. நீங்க பொட்டாடு எடுத்து வளர்க்கணும்னு நினச்சீங்கன்னா, பக்ரீத்துக்கு இத எடுத்து வளர்க்கலாம். கொஞ்சம் கார் இருக்கு. கார கழிச்சிட்டு ஒரு நல்ல கொம்பு முளைச்ச குட்டியா உயிரெடைக்கு 13 கிலோ, 14 கிலோ இருக்கிற ஆடா எடுத்து வளர்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ பக்ரீத்துக்கு நல்ல உங்களுக்கு ஒரு விலை குடுக்குங்க. பாருங்க, இதெல்லாம் கொடி ஆடு, கன்னி ஆடுங்க. இதெல்லாம் நீங்க ஒரு ஆடு ஒண்ணு ரூ. 7, ரூ. 8, ரூ. 9 கிரயம் சொல்லுவாங்க. நீங்க வந்து உயிரெடை கணிச்சு வாங்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல இதுவுங்க. இவங்க வந்து மதுரைக்காரங்க எல்லாம் கார் குட்டிய வாங்கிட்டாங்க. நான் கூட சொன்னேன், இப்படிலாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னேங்க. ஏன்னா, இதெல்லாம் லாபம் தராதுங்க அதிகமா. இத பார்த்தீங்கன்னா பொட்டாடுங்க. இதெல்லாம் பல் சேர்ந்த ஆடு. பல்லு எல்லாம் தேய்மானம் ஆயிருச்சுன்னு சொன்னாரு. ஆனா ஒரு ஆடு இந்த ஆடு வந்து ரூ. 22 சொன்னாரு. ஆனா கறி மதிப்புக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் தாராளமா 25, 26 அந்த இதில இருக்குங்க. ஏன்னா நல்ல ஆடுங்க.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடு ஒண்ணு 16, 17 சொல்லிக்கிட்டு இருந்தாங்கங்க. ஒரு ஆடை ரூ. 20ன்னு சொல்லிட்டு இருந்தான். பாருங்க அது கால்ல கொஞ்சம் பிரச்சனைங்க. ஆனா சந்தைக்கு வந்த பொட்டுக்கடாயிலே பெரிய கடாய்ங்க. நான் சின்ன பிள்ளையில பார்த்ததுல இப்பதாங்க இவ்வளோ பெரிய கடாயவே பார்க்குறேன். இது பாருங்க கன்னி ஆடுங்க. சந்தைக்கு வந்ததுல நம்பர் 1 பெரிய கடாங்க. இத தவிர்த்து வேற எந்த கடாயும் பெரிய கடாயே நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க சந்தைக்கு வந்திருந்தா. அவ்வளோ பெரிய கடாய்ங்க. கறி மதிப்பிக்க 40 கிலோ தாராளமா இருக்குங்க அந்த கடாயெல்லாம். ஆமாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டியில அடைச்சு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு ஆடு வந்து 7 கிலோ, 8 கிலோ, 10 கிலோ கூடுனதா 12 கிலோ வரைக்கும் இருக்குங்க. நீங்க ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு மாரி தரத்தில இருக்குங்க. இதெல்லாம் 7, 8, 6 உங்களுக்கு கட்டுமான ரேட்டுக்கு வாங்கிக்கலாங்க. ஏன் ரேட்ட சொல்லுதேன் அப்புட்ன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஆட காமிக்கிறோம் மட்டும் போதுங்க. அது விலையும் சொன்னா தாங்க உங்களுக்கு புரியும். அடுத்து நீங்க போம்போது வாங்கறதுக்கு நல்லா இருக்குங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஜோடி 15, 14 சொல்லிக்கிட்டு இருந்தாங்கங்க. இது குடுத்து வாங்கலாங்க. ஏன்னா, அதெல்லாம் கொம்பு முளைச்ச குட்டி தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கார் குட்டிங்க. இது மாரிலாம் நீங்க எடுக்கக்கூடாது. ஆடு ஒண்ணு ரூ. 13 கிரயத்துக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் அதெல்லாம் கறிக்கு தாங்க. இதெல்லாம் பாருங்க மயிலம்பாடி குட்டி. நல்ல தரமான குட்டிங்க. பாருங்க உங்களுக்கு மெலிவே இல்லங்க. எந்த சைடுனாலும் பாருங்க மெலிவுங்கிறதே இருக்காது. குட்டி அவ்வளோ தெளிவா இருக்கு. இதெல்லாம் கறிக்கு அவ்வளோ இதா எடுத்து வளர்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்குங்க.